திக்கிறது வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கா அல்லது ஆண்களுக்கா? இந்த திக்கிறதை எடுத்துக்கிட்டோம்னா, திக்கிறது இந்த மாதிரி ஸ்டாம்பரிங் ஸ்டட்டரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கமாக வந்து இது ஆண்களிடம்தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து உடலியல் காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பெண் குழந்தைங்கள் எடுத்திங்கன்னா பெண் குழந்தைங்களே வந்து கொஞ்சம் மொழி வளம் அதிகம். பொம்பளைங்க பார்த்தா சரளமாக பேசும். குழந்தைங்களில் கூட பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கிட்ட மொழி வளம் அதிகம், கொஞ்சம் ஃப்ளூவன்சி இருக்கும். ஸோ பாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவாங்க. ஸோ அந்த வித்தியாசத்துக்கு ஏற்பவே ஸ்டாம்பரிங்கும் பாய்ஸில் அதிகம். இதில் வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தை வந்து புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கும் போது தயங்கும், புதுசாக ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது தயங்கும். இன்னும் சில உடலியல் காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழியை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் ஹெமிஸ்பியர் தான். நீங்கள் வலதுகை பழக்கமுடையவராக இருந்தால் இடது பக்கம் மூலம் தான் டாமினன்ட். அதே மாதிரி இடதுகை பழக்கமுள்ள இருந்தால் வலதுகை பக்கம் டாமினன்ட். ஸோ ஒரு மெசேஜை கூப்பிட்டு இந்தாண்டு அந்தாண்டு அனுப்புறதில் ஏற்படுற தயங்கள், தடக்கல்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ ஒரு வலதுகை பழக்கம் உள்ள பையனை இடதுகையில் பழக்க முயற்சிக்கும் போதோ, அல்லது இடதுகை பழக்கம் உள்ள பையனை வலதுகை பழக்கத்துக்கு முயற்சிக்கும் போதோ, அந்த மொழி சீக்கிரமாக போய் கமாண்ட் வராதனால புள்ள தயங்குது, திக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் தான், இது பொதுவான காரணம் கிடையாது. அதுக்கு அடுத்தது இதுக்கு இன்னும் சில காரணங்கள் என்ன சொல்கிறாங்க, மரபு வழி, குடும்பத்தில் அப்பா திக்குனாரு, பையன் திக்கிறான், அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. இது நானே முதல்ல சொல்லிட்டேன், உடலியல் காரணங்களால் இருந்துச்சுன்னா இது திக்குதல் இல்லை. ஸோ உடலியல் காரணங்களால் இது வந்து மரபு வழின்னு எடுத்துக்கவே முடியாது. ஆனால் மாடலிங் கிடைக்குது. அந்த குடும்பத்தில் குழந்தையாக இருக்கும்போது அப்பா பேசுகிறதையோ, அக்கா பேசுகிறதையோ, தம்பி பேசுகிறதையோ, அல்லது மற்றவங்க பேசுகிறதோ நீங்கள் பார்த்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடலிங் கிடச்சிருது. அதனால் குடும்பங்களில் இது அதிகமாக இருக்குது. அது உடலியல் காரணங்கள்னால இல்லை, உளவியல் காரணங்கள்னால. ஸோ சுற்றுப்புறத்துலேருந்து ஒரு மாடல் எடுத்துக்கிறீங்க, உதாரணம் எடுத்துக்கிறீங்க, அதுலேருந்து நீங்கள் மாடலிங் பண்ணி திக்கு பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் வழக்கமாக திக்குதலை பற்றி கேட்கும்போது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, ஏதோ ஒரு டென்ஷனில். இப்போ பையனை பற்றி கேட்டிங்கன்னா, அம்மா ஒரு தடவை அடிக்க வரும்போது, இல்லை அப்பா ஒரு தடவை அடிக்க வரும்போது, இல்லை அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டதை பார்த்துருக்கும்போது, இல்லை வாத்தியார் அடிக்க வரும்போது, ஒரு வாத்தியார் ரொம்ப பதில் சொல்லன்னா அடிச்சிருவார், அந்த சமயத்தில் திக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தொடர்ந்து திக்கிறது இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் அந்த திக்குதல் வந்து அந்த டென்ஷன் ரிலீவ் ஆகி நீங்கள் பழகிருப்பீங்க. அதுவே உறுதிப்பட்டு போய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் உளவியல் காரணம்னு சொல்கிறது. திக்குதலில் பல வகை உண்டு. இப்போ திக்குதல் எடுத்தோடனே நீங்கள் உடனே ஒரே ஒரு திக்குதல் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு திக்குதலையும் எடுத்திங்கன்னா, சில பேருக்கு பேச்சு ஆரம்பிக்கும் போது திக்கும், சில பேர் பேசும்போது குறிப்பிட்ட சப்ஜெக்டு திக்கும். இப்போ நான் ஏதாவது வீட்டை பற்றி கேட்குறீங்க என்கிட்ட, உடனே எனக்கு அதை சொல்கிறது முடியாது. இல்லை படிப்பை பற்றி கேட்குறீங்க, என்னால் சொல்ல முடியாது. இல்லை உங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்க, சொல்ல முடியாது. இல்லை வீட்டில் என்னடா இன்றைக்கி சமைச்சாங்க, சொல்ல முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு திக்கும், குறிப்பிட்ட எழுத்து திக்கும், இல்லை குறிப்பிட்ட சப்ஜெக்ட் திக்கும். இப்போ வவ்வல்ஸ்ன்னு சொல்கிறோம், சில வல்லினம் திக்கும், சில பேருக்கு இது இடையினம் திக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும். அடுத்தது குறிப்பிட்ட சப்ஜெக்டு திக்கும், குறிப்பிட்ட சூழ்நிலையில் திக்கும். நான் வீட்டில் திக்கி பழக்கப்பட்டிருப்பேன், இல்லை ஸ்கூலில் திக்கி பழக்கப்பட்டிருப்பேன், இல்லை ஒரு எனக்கு பிடிக்காதவங்க முன்னிலையில் திக்கி பழக்கப்பட்டிருப்பேன், இல்லை பிடிச்சவங்க முன்னிலையில் திக்கி பழக்கப்பட்டிருப்பேன். குறிப்பிட்ட சூழ்நிலையில் திக்கும். அடுத்தது இன்னும் சில பேருக்கு பேச ஆரம்பிக்கும் போது திக்காது, பேசிகிட்டு இருக்கும்போது நடுமத்தில் திக்கும். ஸோ திக்கிறதுன்னு ஒன்று, எல்லா திக்குதலும் ஒன்று கிடையாது. திக்கிறதுல பல விதம் இருக்குது. இன்னும் சில பேருக்கு மொழி மாற்றி, நான் தமிழில் சரளமாக பேசுவேன், இங்கிலீஷில் பேசுனா திக்கும். சில வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா ஒரு மொழி பேசுவாங்க, அப்பா ஒரு மொழி பேசுவார், வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க மொழி பேசுவாங்க. இப்போ நீங்கள் வெளியூருக்கு போயிடுறீங்க, அங்கே ஒரு தெலுங்கு பேசுகிற குடும்பம், உங்கள் பையன் வெளியே போய் தெலுங்கு சரளமாக பேசிகிட்டு இருப்பான், வீட்டுக்குள்ளே வந்தால் தமிழ் திக்கும். ஸோ நீங்கள் திக்குதுன்னு ஒன்று, எல்லா திக்குதலும் ஒன்று கிடையாது. எழுத்தா அல்லது அர்த்தமா அல்லது குறிப்பிட்ட சூழ்நிலையா, குறிப்பிட்ட நபரா, இல்லை குறிப்பிட்ட சப்ஜெக்டா, அந்த மாதிரி எந்த மாதிரி சப்ஜெக்ட்டுன்னு என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எல்லா திக்குதலும் ஒன்று கிடையாது.